ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 5ல உள்ள கிராமர், ப்ரோனவுன்ஸ பத்தி பார்க்க போறோம். முதல்ல ப்ரோனவுன்னா என்னன்னுட்டு பார்க்கலாம். A pronoun is a word or phrase that substitutes a noun or a noun phrase. There are 10 types of pronouns generally used. ஒரு ப்ரோனவுன்னா என்ன? அது ஒரு வேர்டா இருக்கலாம் அல்லது ஒரு ஃப்ரேஸா இருக்கலாம். அது வந்து ஒரு நவுன் அல்லது நவுன் ஃப்ரேஸுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷனா யூஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரோனவுன்னு சொல்றாங்க. அதுல வந்து 10 டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன் வந்து ஜெனரலா நம்ம யூஸ் பண்றோம். ரீட் தி ஸ்டோரீஸ் ஆஃப் ரவி அண்ட் ராணி. இப்போ நம்ம ரவிக்கு ஸ்டோரியும், ராணிக்கு ஸ்டோரியும் பத்தி பார்க்கலாம். ரவி இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். ரவி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பையன். ரவி லீவ்ஸ் இன் a ஸ்மால் வில்லேஜ். ஒரு சின்ன வில்லேஜ்ல அவன் வாழ்றான். A chill breeze touches the skin. ஒரு நல்ல பிளசன்டான ஒரு ப்ரீஸ் வந்து அவனுக்கு ஸ்கின் வந்து டச் பண்ணுது. A cool lake with the swan swimming on the lake catches the eyesight. ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல வந்து ஸ்வான் எல்லாம் ஸ்விம் பண்றது வந்து அவனுக்கு வந்து கண் வந்து அந்த பார்வைய வந்து பார்த்தது. அவனுக்கு வந்து அது கட்சில ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவி லவ்ஸ் நேச்சர் a lot. ரவிக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ரவி இஸ் ஸ்டடியிங் இன் கிளாஸ் 10 இன் a கவர்ன்மென்ட் ஸ்கூல். ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல 10th கிளாஸ் படிக்கான். ரவி லவ்ஸ் ஹெல்பிங் அதர்ஸ். மத்தவங்களுக்கு உதவி செய்றதுல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வென் அ வுமன் வாஸ் கிராசிங் த ரோட் வித் அ ஹெவி லக்கேஜ். ஒரு வுமன் வந்து ரோட வந்து ஹெவி லக்கேஜ கேரி பண்ணி கிராஸ் பண்றாங்க. ரவி ஆஸ்க்ட் த வுமன், "மே ஐ ஹெல்ப் யூ?" அண்ட் கேரி த லக்கேஜ் அண்ட் ட்ராப் த லக்கேஜ் அட் ஹோம். இப்போ ரவி என்ன சொன்னான் அந்த வுமன்ட்ட, "நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா?" அப்படின்னு கேட்டுட்டு அவங்களோட லக்கேஜ் வந்து எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து லக்கேஜ வந்து ட்ராப் பண்றான். த வுமன் தேங்க் ரவி ஃபார் ஹெல்ப். ரவிய வந்து வுமன் வந்து ரவிய வந்து ஹெல்ப் பண்ணதுக்காண்டி தேங்க் பண்றாங்க. இப்ப ராணிக்கு கதைய கேட்போம். Rani is a brilliant girl. Rani lives in an urban area where huge buildings touch the sky. Buzzing noise of traffic hit the ears and crowds move busily towards work. ராணி வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு பொண்ணு. ராணி வந்து அர்பன் ஏரியா டவுன்ல வந்து வாழ்றா. அதுல வந்து ஒரு ஹியூஜ் பில்டிங்ஸ் வந்து ஸ்கைய தொடுற அளவு ஹியூஜா இருந்தது பில்டிங்ஸ். டிராஃபிக் சவுண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு காதுல வந்து கேட்டுட்டு இருந்தது. கிரவுட்ஸ் வந்து ஒர்க் பண்றதுக்காண்டி நெறைய பீப்பிள் கிரவுடா நின்னாங்க. ஒன் டே வென் ராணி வாஸ் ஆன் த வே டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போற வழியில ராணி saw a dog hurt by a moving scooter. ஒரு ஸ்கூட்டர் போயிட்டு இருந்து அந்த ஸ்கூட்டர்னால ஒரு நாய் வந்து அடிபட்டிருந்தது. At once ராணி went near the dog, lifted the dog and rushed to a veterinary doctor. ராணி வந்து அந்த நாய்க்கிட்ட போறா, அடிபட்ட நாய்க்கிட்ட போறா. அதுக்கப்புறம் அந்த நாய தூக்கிட்டு ஒரு வெட்டனரி டாக்டர பார்க்க போறா. The dog after recovering shook the tail to thank ராணி. அந்த டாக் வந்து ரிகவர் ஆன பிறகு வால் ஆட்டிட்டே இருந்தது. ஏன் வால் ஆட்டுச்சு? ராணிய வந்து தேங்க் பண்றதுக்குன்னே வால் ஆட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. Write the words that can replace Ravi, Rani, woman, luggage and the dog when we use them for the second and subsequent times in the passage. இப்போ வந்து ரவிக்கு பதிலா ராணிக்கு woman, luggage அதுக்கப்புறம் டாகுக்கு பதிலா several times நிறைய டைம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்க பேர அதுக்கு சப்சிக்வெண்டா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ரவிக்கு பதிலா ஹீயோ ஹிம்மோ யூஸ் பண்ணலாம். ராணிக்கு ஷீ ஹர் யூஸ் பண்ணலாம். உமனுக்கும் அதே இது ஷீ ஹர் யூஸ் பண்ணலாம். லக்கேஜுக்கும் டாகுக்கும் நம்ம இட் நீட் யூஸ் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் ப்ரோனவுன். இந்த வேர்டை வந்து நம்ம ப்ரோனவுன்னுட்டு சொல்லுவோம். தேங்க் யூ.